நந்தா பெரியசாமியோட டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் திருமாணிக்கம். ஒரு சில படங்கள் தான் இந்த டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அப்படி இந்த டைட்டிலும் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான படமாக தான் இந்த திருமாணிக்கம் எனக்கு அமைஞ்சிருந்தது. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு லாட்ரி சீட்டு விற்றுக்கிட்டு இருக்க ஒரு ஆள், அவர்கிட்ட காசு கொடுக்காம ஒருத்தர் லாட்ரி சீட்டு வாங்கி அவர்கிட்டயே அந்த லாட்ரி சீட்டை கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த லாட்ரி சீட்டுக்கு ப்ரைஸ் அடிச்சிருச்சு. ஆனால் இந்த லாட்ரி சீட்டு விற்றுக்கிட்டு இருக்காருல, அவருடைய ஃபேமிலியுமே வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய முடிவு என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக அந்த காசை எடுத்துகிட்டு போய் இந்த லாட்ரி டிக்கெட் யாருக்கு சொந்தமோ நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த ட்ராவலில் போகிறாரு. அவருடைய ஆசை நிறைவேறுச்சா இல்லையா, அந்த காசு யார் வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட போச்சா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. அந்த லாட்ரி டிக்கெட் இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையும் இந்த நெகட்டிவிட்டி, கெட்ட விஷயங்கள், நீ நல்லவனாகவே இருக்காது, நல்லவனாக இருந்தால் நீ வேஸ்ட்டு, நீ தத்தி, ஐயோ பாவம் அவன் நல்லவன், இப்படி தொடர்ந்து அந்த நல்லவனை கொஞ்சோண்டு இருந்தால் கூட கிரிஞ்சு பூமர்னு சொல்லி மொத்தமாக அழிச்சிடுறான். அப்படிப்பட்ட ஒரு நல்லவன் அப்படின்ற அந்த கேரக்டரை எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டரை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பில்ட் பண்ணி, அதுவும் சமுத்திரகனி சார் மாதிரி ஒருத்தர் பண்ணும்பொழுது, அவரை நிறைய இடத்துல நம்ம நார்மலாகவே கிண்டல் பண்ணுறோம். என்ன சொல்கிறோன்னா, இவர் வந்து தொடர்ந்து கருத்து ஊசியாக போடுவார்ப்பா, இவர் கருத்து படங்களாக பண்ணுவார்ப்பா அப்படின்னு. அவரை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் சரி, நான் மறுபடியும் அப்படிப்பட்ட கருத்து படம் தான் பண்ணுவேன், அது ஆடியன்ஸுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது, அப்படிப்பட்ட படங்களை பண்ணி நான் நல்ல விஷயங்களை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன்றதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு சமுத்திரகனி சார். அதுக்கே அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நானுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எதுக்கு அவர் தொடர்ந்து கருத்து ஊசியை போட்டுட்ருக்காரு சொல்லி. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சிங்கன்னா, அது லைஃபுக்கு தேவைப்படுதுங்க. அது கண்டிப்பாக, ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்குல்ல, நம்ம லைஃப்பில் தொடர்ந்து ஏதோ நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று நீ நல்லா வந்துரும்பான்ற அந்த ஒரு சின்ன வார்த்தையே நம்ம லைஃப்பில் அப்படி ஒரு பூஸ்டாக இருக்குன்னும் போது, நல்ல விஷயங்கள்ன்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷன் வச்சு இந்த கதையை வடிவமைக்கிறாங்க. சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்பேஸை வச்சு அவங்க நிறைய விளையாடுறாங்க. பட் எனக்கு என்னென்னா, ஒரு படத்தை நீங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறீங்களா, அந்த கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆகணுமா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த பயம் இருக்கா, இது எல்லாமே நடந்துருச்சுன்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க, அதில் டவுட்டே இல்லை. ஒரு வாட்டியும் அவங்க ஃபேமிலியிலேருந்து கால் வரும்பொழுது, தொடர்ந்து சமுத்திரகனிக்கு ஒரு ப்ரெஷர் வரும்போது, நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேரக்டர் மேலே கோவம் வருது. எதுக்காக சமுத்திரகனி இந்த காசை எடுத்துகிட்டு போய் தரணும் அப்படின்ற கேள்வி, வெறுப்பு எல்லாமே நமக்குள்ளே நடக்குது. ஆனால் அதுக்கப்புறமா நமக்கு அவங்க புரிய வைக்கிறாங்க, சப்போஸ் அவர் காசு கொடுக்காம போனால் அங்கே 2 பணம் விழும். அது எந்த அளவுக்கு எமோஷ்னலான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் அந்த காசு கொடுக்கலன்னா எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறிடும். அண்ட் அவர் அந்த காசை கொடுத்தனால அவருடைய வாழ்க்கையும் மாறப்போகுது அப்படின்ற அந்த மேஜிக்லாம் இருக்குது தெரியுங்களா. பிரில்லியண்ட்டான ஒர்க்குங்க, நான் பயங்கரமாக ரசித்தேன். அண்ட் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த பம்பர் படமும் ஞாபகம் வந்தது. எனக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா படமும் அதே படம் கிடையாது. இவங்க ஏதோ ஒரு புது அட்டம்ப்டோட வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு பம்பர் நான் பார்த்துருக்கேன், பம்பர் பயங்கரமான படம். அதோட ஸ்க்ரீன் பிளே, அதோட அந்த அவங்க என்ன சொல்லணும்னு வராங்கன்ற பாயிண்ட்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த பணம் மேட்ரு இருக்குது தெரியுங்களா, யாருக்கிட்ட யார் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ட்ராவல் மாணிக்கத்துக்கும் பம்பருக்கும் கனெக்ட் ஆகுது, அதில் சந்தேகமே இல்லை. பட் அதை தாண்டி இவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராவல்குள்ளே தான் போயிருக்காங்க. முக்கியமாக அவங்களோட பாயிண்ட்டாக என்ன இருக்குன்னா, நல்லவனை பற்றி நம்ம படம் எடுக்கிறோம், அந்த நல்லவன் மேலேயே ட்ராவல் பண்ணுவோம், தொடர்ந்து நல்ல விஷயங்களை ஆடியன்ஸுக்கு கடத்துவோம். என்ன இருந்தாலும் நானும் ஒரு சராசரி புத்தி கொண்ட ஒரு ஆள் தானே. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் முக்கியமாக சமுத்திரகனியோடைய கேரக்டர் வந்து எதுவுமே வேணாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து தொடர்ந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து சப்போர்ட்லாம் தராங்க, அதையுமே அவர் வேணான்னு ஒதுக்கிட்டு வராரு அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான ஒரு சீனாக இருந்தது. இன்னொரு பாயிண்ட்டு, எனக்கு அந்த சீன் நான் சிரிக்கவே செஞ்சுட்டேன். என்னென்னா, ஒருத்தன் திருட வருவான், அந்த திருட வரவன் நல்லவனாக மாதிரி சுண்டல் விற்றுக்கிட்டு இருப்பான், அந்த வேர்க்கடலாம் விற்றுட்டு இருப்பான். அது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா சினிமேட்டிக் லிபர்ட்டி வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் ரொம்ப நல்லா பண்ணீங்க, கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து இருந்தால் இன்னும் வைடராக எல்லா ஆடியன்ஸுக்கும் இது வந்து போய் கனெக்டிங் ஃபேக்டருக்குள்ளே இருக்க ஒரு படமாக அமைஞ்சிருக்குமே. அதை கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். எப்பயுமே என்னென்னா, ஒரு படத்தை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி அந்த 45 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது முக்கியம். அந்த கடைசி 15 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம்.
அதை கடைசி ஒரு நிமிஷம் இருக்குது தெரியுங்களா, அந்த படம் முடிகிற அந்த டைம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு அப்படி வருது தெரியுங்களா, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல நம்ம எதுவும் காமெடியாக பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவரால் எல்லாமே ஸ்பாயில் ஆகும். அப்படி சின்ன சின்னதாக ஒரு 2-3 தவறுகள் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி வச்சு பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு படம் தான். எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு படமாக தான் அமைஞ்சிருந்தது. அண்டு இந்த படத்தில் நாடோடிகள் நடித்த அந்த ஹீரோயின்லாம் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அனன்யா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு 2 சின்ன குழந்தைங்க நடிச்சிருந்தாங்க. அதில் ஒரு குழந்தை திக்குவாயாக நடந்துச்சு. அதுக்கு ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அது ப்ரெடிக்டபுளாக இருந்தால் கூட அது பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்டு அது சூப்பராக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக வர எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. முக்கியமாக பாரதி ராஜா அவருடைய போர்ஷன் வரும்போது அப்படி ஹோல்ட் பண்ணுறாரு. அவர் அழும்போது கண்டிப்பாக நமக்கே அழகு வந்தது. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன். நாசர் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தமிழ் படத்தில் அவர் பார்க்கணுன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்மலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. அவர் எப்பயுமே கிரேட்டு ப்ரில்லியண்ட்டு பயங்கரம். இந்த படத்துலையும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி மாஸ் பண்ணிட்டு போயிட்டார். அந்த நாசர் சாருடைய போர்ஷனிங்க எனக்கு ஒன்று என்னென்னா, நாசர் சார் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார். அவங்க அந்த போலீஸ்காரங்க கேரக்டர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, இல்லை எந்த ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப கரெக்டான ஒரு சீனில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் இந்த படம் நல்லா வந்திருக்குமே. ஒரு நூல் எல்லையில் மிஸ் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அண்டு ரேஷ்மா யூடியூப்லலாம் நம்ம பார்த்துருக்கோம், பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்துலையும் அவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஸ்பேஸ்னால் அந்த ஸ்பேஸ் அவங்க பயங்கரமாக நடித்து தள்ளியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் என்ன காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு வராங்கன்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அந்த அந்த லைஃப்பை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி ரொம்ப அழகான ஒரு ட்ராவலை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அந்த கதை ஆடியன்ஸோடைய மனசில் ஆணித்தனமாக இறங்கியிருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து சமுத்திரகனி அவருடைய ட்ராவலை பற்றி மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அது பஸ் ட்ராவலுக்குள்ளேயே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது மைனா பட ஜோனுக்குலாம் போகுது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரியும், ஒரு ஃபேமிலியை கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் அந்த ஜோன்லேயும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அப்படி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் அவங்க எதனால் மிஸ் பண்ணாங்க, இல்லை ஷூட் பண்ணி அது வேணான்றதை கட் பண்ணி எடுத்துட்டாங்களான்றதும் தெரில. அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ரேஷ்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பயங்கரம், ஹேட்ஸ் ஆஃப். ஓவராலாக ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் கொஞ்சம் அவங்க சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்றத கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஒரு சில சீக்வன்ஸில் மட்டும். அப்படின்னா இன்னும் இந்த படம் பயங்கரமான படமாகவே அமைஞ்சிருக்கும். அதுதானே நீங்கள் திருமாணிக்கம் படம் பார்த்துருந்தீங்க, இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுவீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.